உலக ஊடகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொலியில் மலையுடைய வாழ்க்கை முறை, ஒரு நீரினுடைய வாழ்க்கை முறையையும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது நீர் ஆவியாகி சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி மேல் நோக்கி போகிறதும், வானத்தில் போய் அது மேகமாக மாறுறதும், மேகமாகி மீண்டும் அது பிரிசிபிடேஷன் மழையாக பொழிகிறதையும் பார்த்தோம். எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரிசிபிடேஷனுங்கிற 3 நிலையை பார்த்துருந்தோம் வாழ்க்கை முறை. அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்த்தோம்னா இந்த பதிவில் வேறு மலையினோட வகைகள் என்ன, மிதமலை, கனமலை, அமிலமலை, ஆலங்கட்டி மலை, தூறல் மலை, பருவமலை, இந்த மாதிரி வேறு விதமான மலைகள் வர்றதுக்கான காரணம் என்னென்ன காரணிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமாக இப்போ ஒரு மழை எவ்வளோ உயரத்திலேருந்து பொழியுது, அந்த உயரத்தை பொறுத்தும், மழை பொழிகிற அந்த மேகத்தோடைய அமைப்பை பொறுத்தும், அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற வெப்பநிலையை பொறுத்தும், அட்மாஸ்பேரிக் கண்டிஷன் அதாவது வளிமண்டலத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்தும், வேறு காரணத்தினால வேறு விதமான மழைகள் பொழிகிறத நம்ம மேகத்தோடைய அமைப்பை பொறுத்தும், அதனுடைய உயரத்தை பொறுத்தும், அதனுடைய தன்மையை பொறுத்தும் தான் வேறு விதமான மலைகள் பொழிகிறது. அப்போ மேகங்கிறதான் முக்கியம். அப்படிங்கும்போது மேகத்தை பற்றி நம்ம ஒரு விரிவாக பார்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கோம். இந்த பதிவில் நம்ம வேறு விதமான மேகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி, பாருங்கள். இப்போ நம்ம பூமியினுடைய பூமி பந்து போல் இருக்குது. பூமி பந்தோட மேல் பகுதியில் நம்ம இருக்கிறோம். அங்கேருந்து மேல் நோக்கி பார்த்தோன்னா வானத்தை பார்க்குறோம். அது வளிமண்டலம் சொல்கிறோம். வளின்னா காற்று மண்டலத்தை பார்க்குறோம். அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். அந்த அட்மாஸ்பியரில் பல அடுக்கு இருக்குது. ட்ரோபோஸ்பியர், அது கீழடுக்கு, மேலடுக்கு, நடு அடுக்குன்னு பல அடுக்கு இருக்குது. இப்போ கீழடுக்கு ட்ரோபோஸ்பியர், அதில் மட்டும்தான் மேகங்கள் இருக்கிறது. கீழடுக்குன்னா அதனால ஏதோ பக்கத்தில் நினச்சிடக்கூடாது. 5 to 13 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அந்த ட்ரோபோஸ்பியருங்கிறது கீழடுக்கே 13 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும். நம்ம இங்கேருந்து மேலே பார்க்குறோமே, அந்த மேலே பார்க்குற அந்த வானம் 13 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போனால் எவ்வளோ தூரம் இருக்கும், அது மட்டுமே ட்ரோபோஸ்பியர் கீழடுக்குன்னு சொல்கிறோம். அப்போது மேகங்கள் வேறு உயரத்தில், அதாவது 1 கிலோமீட்டரில் இருக்கலாம், 8 கிலோமீட்டரில் இருக்கலாம், 12 கிலோமீட்டரில் கூட இருக்கலாம். அந்த வேறு உயரத்தில் இருக்கிற வேறு விதமான மேகங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது, 3 நிலை காமிக்கிறோம். ஹை, மிடில், லோ, அதாவது கீழ்நிலை, நடுநிலை, உயர்நிலை, 3 விதமான நிலையில் ட்ரோபோஸ்பியர் இருக்குது. கீழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா 0 இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும். சுழியம், 0னா சுழியம், தமிழில் அது தெரியுமான்னு கூட தெரியல. 0 to 2 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல், அது கீழ்நிலையில் இருக்குது. அந்த கீழ்நிலையில் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட், அது படை மேகம்னு சொல்கிறோம் தமிழில். கியூமுலஸ் கிளவுட், அது திரள் மேகம், அது ஒரு வகை. அடுத்தது ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ், திரள் படை மேகம். இந்த 3 வகையான மேகங்கள் இருக்கிறத பார்க்குறோம். சரி, ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்னா என்ன? ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்னா படை மேகம். ஒரு படை வீரர்கள் எப்படி இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான வீரர்கள் படை திரண்டு தட்டையாக இருப்பாங்க. மேலே இல்லாமல் தட்டையாக 1000 கணக்கான வீரர்கள் இருப்பாங்க. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுடுங்கிறது தட்டையான ஃப்ளாட் சர்ஃபேஸ், பறந்து விரிந்து இருக்கும். அதுதான் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட். இதோட நிறம் சாம்பல் நிறம், கிரே கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உயரம் 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சின்ன நீர்த்துளிகள் தான் இருக்கும். அடர்த்தியான நீர் இருக்காது, நீர்த்துளிகள். இதுலேருந்து வர மலை சாரல் மலை, ட்ரிஸ்லிங் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இது தட்டையானதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது கியூமுலஸ் கிளவுட், அதாவது திரள் மேகம். லத்தீன் மொழின்னு சொல்கிறாங்களா, லாட்டின், அதோடைய அர்த்தம் கியூமுலஸ்னால் என்னென்னா ஹீப், குவியல், அதாவது அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரண்டு இருக்கிறது திரள் மேகம். அப்போது ஸ்ட்ராட்டஸ் கிளவுடு தட்டையாக இருக்குது, அது மேலே அடுக்காகி உயரமாக வர்றது தான் கியூமுலஸ் கிளவுட், திரள் மேகம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பருத்தி பூவை வெடிச்சிருச்சுன்னா பஞ்சு எப்படி வெடித்து உயரமாக இருக்கும், அந்த பாப்கார்ன் எப்படி உயரமாக வருது பாருங்கள், அந்த மாதிரி திரண்டு இருக்கிறது தான் கியூமுலஸ் கிளவுட். இதில் இடிமின்னலுடன் கூடிய மழை கூட வரும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் கிளவுட், திரள் படை மேகம். இது எப்படின்னா படர்ந்து இருக்குது, அதே மாதிரி உயரமாகவும் இருக்குது, கியூமுலஸ் கிளவுடாகவும் இருக்குது, பல அடுக்களையும் சேர்ந்து இருக்குது. இது முதல் லெவல், அதாவது லோ லெவல் 0 to 2 கிலோமீட்டர் சொல்லியிருக்கோம். அந்த 2 கிலோமீட்டர் வரைக்கும் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம இடைநிலைக்கு போகிறோம். அங்கே பார்த்தோம்னா முக்கியமானது நிம்போஸ்
ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட், அதாவது கார் மேகம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கார் மேகம்னு சொல்லுவோம். நம்ம பார்க்கும்போது மழை காலத்தில் கருமை நிறத்தில் அடர்த்தியாக ரொம்ப பறந்து விரிந்த மேகங்களை பார்க்குறோம். இதுதான் அதிக மழை பொழியக்கூடிய மேகம், கார் மேகம். அப்போது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, மேகத்தில் எப்பவுமே நீராவி தான் இருக்கும். அந்த நீராவி ஒன்று சேர்ந்து ஒட்டி மோதி அது நீராக மாறுது. நீர்த்துளி, சின்ன சின்ன நீர்த்துளிகள்லாம் சேர்ந்து பெரிய நீர்த்துளிகளாக மாறி அது கீழே வருது. மேகத்தோட கீழ்ப்பகுத்து வந்த உடனே அதோடைய நிறம் கருப்பாயிரும். அதான் கார் மேகம். இதிலேருந்து தான் ரொம்ப நீர்த்துளி, இதுலேருந்து வர நீர்த்துளி ரொம்ப வேகமாகவும் இருக்கும், தடிமனாகவும் இருக்கும். இதோட தடிமன் வந்து 2 சென்டிமீட்டர் 20 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது அல்டோ கியூமுலஸ்ங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். திரள் மேகம் ரொம்ப பருத்தி மாதிரி பஞ்சு போல் வெடித்து இப்போ இருக்கிற மாதிரி பெரிய உயரமாக இருக்கும்னு. அல்டோ கியூமுலஸ்ங்கிறது, அல்டோனா என்ன அப்படின்னா உயரம், ஹை. அப்போது ஒரு கியூமுலஸ் கிளவுட், திரள் மேகம், அந்த மேகத்தில் இருக்கிற நீராவியோடைய வெப்பநிலை காரணமாக மேல் நோக்கி போயிடுச்சுன்னா உயரமான இடத்துக்கு போயிடுச்சு. அதுதான் அல்டோ கியூமுலஸ். அல்டோ ஸ்ட்ராட்டஸ்னால் என்ன அப்படின்னா படை மேகங்கள் மேல் நோக்கி போயிடுது. அல்டோனா உயரம், ஹை லெவல், அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு உயரத்துக்கு. தான் அல்டோ ஸ்ட்ராட்டஸ் கிளவுட். அதுக்கு இது வந்து பார்த்தோம்னா 2லேருந்து 7 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 10,000 அடி வரைக்கும் உயரத்தில் இருக்கும். இதுலேயும் வந்து வேகமான மழை பொழிகிறதா சொல்கிறோம். அல்டோ கியூமுலஸ்ங்கிறது அப்படின்னா இது சின்ன சின்ன கியூமுலஸ் கிளவுடு வந்து நிறைய சேர்ந்து அல்டோ கியூமுலஸ் தான் மேலே உயரமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது 3ஆம் நிலை, அது மேல் தட்டுக்கு போகிறோம். மேல் தட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5லேருந்து 13 கிலோமீட்டர் வரைக்கும் உயரத்தில் இருக்கிறதா மேல்நிலை. அதாவது 16,500 அடியிலேருந்து 40,000 அடி வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற மேகங்கள் வந்து சிரஸ் கிளவுட். சிரஸ்னால் கீற்று, இறகு போல், அதாவது மீனோடைய இறகு, பறவைகளுடைய இறகு போல் இருக்கும். அதான் சிரஸ். இப்போ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து வெள்ளி நிறத்தில் இருக்குது, வெள்ளையாக இருக்குது. கருப்பாக கீழே பார்த்தோம். நிம்பஸ் ஸ்ட்ரேட்டஸ்லாம் வந்து கார் மேகம் சொன்னோம். கீழே ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட், படை மேகம் வந்து கிரே கலர்னு சொன்னோம், சாம்பல் கலர். மேல் தட்டில் இருக்கிற சிரஸ் கிளவுட் கீற்று மேகம்னு சொல்கிறோம், தென்னங்கீற்றுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கீற்று, ஃபெதர், இறகு போல் இருக்கிறது. இது வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்குது. இந்த சிரஸ் கிளவுட்லேயும் சிரஸ் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்லேயும் சிரோ கியூமுலஸ் மேக கிளவுட், இதில் மேல் அடுக்கில் இருக்கிற மேகங்களில் இருந்து மழை பொழிகிறது இல்லை. இது வந்து சின்ன சின்ன நீராவி இருக்குது, அதிக உயரத்தில் இருக்குது, மேகங்கள் இருக்குது. இருந்தாலும் இதிலேருந்து பெரிய லெவலில் அதிக அளவில் மழை பொழிகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். 3 நிலையில் மேகங்கள் இருக்குது அப்படின்னு, வேறு வேறு உயரத்தில் இருக்குது. இதுலேருந்து வர மழைத்துறையுடைய அளவு 0.5, அது 5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும்லாம், 5 மில்லிமீட்டர்லேருந்து 20 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது தடிமன் பார்த்தோம். சரி, இதிலேருந்து இடிமின்னல் கூடிய மழை வருது, சாரல் மழை வருது, மிதமான மழையெல்லாம் வருதுன்னு பார்க்குறோம். அதெல்லாம் சரி. அப்போ ஆலங்கட்டி மழைன்னு சொல்கிறாங்களே, அது எங்கேருந்து வருது? இது ஒரு எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் நம்ம வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா கியூமுலோ நிம்பஸ் கிளவுடுன்னு போட்டிருக்கோம். அதாவது திரண்ட கார்மேகம், திரள் கார்மேகம் தான் கியூமுலோ நிம்பஸ். அப்போ இது 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 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேகம் வகையாக பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இப்போ கியூமுலஸ் கிளவுட்னா திரண்டதுன்னு பார்த்துருக்கோம். அது மேல் அடுக்கடுக்காக மேகங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த கியூமுலஸ் கிளவுட் வந்து அதிக வெப்பநிலையோட நீராவியோட உள்ள வர நீராவி இந்த கியூமுலஸ் கிளவுடோடைய மேல் பகுதிக்கு போயிடுது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அதிக வெப்பநிலையில் இருக்கிற நீராவி மேல் நோக்கி தான் போகும் அப்படின்னு. அதிக வேகமாக வரும்போது அதிக வேகத்தோட மேல் நோக்கி அது தள்ளுது. கியூமுலஸ் கிளவுடை மேல் நோக்கி தள்ளும்போது கீழே வந்து காற்று கம்மியாகவும் மேலே காற்று அதிகமாகவும் இருக்கிறத பார்க்குறோம். மேலே இருக்கிற காற்று வந்து அதிக வெப்பநிலையிலையும், கீழே இருக்கிற காற்று, அதாவது நீராவி வந்து குளிர்ந்த நிலையிலையும் இருக்குது. அப்போது மேலே சூடாகவும் கீழே குளிர்ச்சியாகவும் இருக்கும்போது மேல் நோக்கி இருக்கிற சூடாக இருக்கிற நீராவி மேலும் மேலும் மேகத்தை மேல் நோக்கி நகர்த்திக்கிட்டு போகுது. அந்த நகர்த்திக்கிட்டு போகும்போது கீழே இருக்கிற வெற்றிடம் வர்றதுனால கீழே உள்ள காற்று மீண்டும் மேல் நோக்கி போகுது.
அப்போது மேலே போய்கிட்டே இருக்கிற அந்த மேகம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த மேகம் மட்டும் கீழேருந்து மேலே மட்டும் போகாமல் மேலே இருக்கிற மேகமும் கீழே இருக்கிற மேகம் சேர்ந்து அதோட மேகத்தோட அடர்த்தியும் உயரமுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெரியும். ரொம்ப அடர்த்தியாக உயரமான ஒரு மேகமாக இருக்கிறது தான் கியூமுலோனிம்பஸ். இது வந்து மேல் நோக்கியும் போயிட்டே இருக்குது. மேல் நோக்கி போகிறதுனால அடர்த்தியாகவும் உயரமாகவும் மாறிடுச்சு. இதுக்கான காரணம் வளிமண்டலத்தினுடைய காற்றுனாலையும் இந்த நீராவியினோட வெப்பநிலையினாலையும் மேல் நோக்கி போகுது. மேலே நோக்கி போக போக அதோட உயரம் அதிகமாக போயிட்டே இருக்குது. இந்த மேகத்தோட உயரம் அதிகமாக இருக்குது. அந்த மேகத்தோட கீழே வந்து குளிராகவும் மேலே வந்து வெப்பமும் இருக்கும். ஆனாலும் மேலே போக போக வளிமண்டலத்தோட வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அப்போது அந்த வெப்பமாக இருக்கிற காற்று குளிர்ந்து நீராவி குளிர்ந்து தண்ணியாக மாறி தன் மேலும் குளிர் அடைய அடைய அந்த தண்ணீர் வந்து பனிக்கட்டியாக மாறி பனி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பனிக்கட்டியாக மாறி மேலிருந்து வேகமாக கீழே வர்றது தான் ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த ஆலங்கட்டி மலையோடைய தடிமன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 சென்டிமீட்டருக்கும் மேலே இருக்கும், 20 மில்லிமீட்டருக்கும் மேலே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆலங்கட்டி மலை. எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேகம் தான் ஒரு முக்கிய காரணின்னு பார்த்தோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சிச்சு. இதையும் தாண்டி இப்போ வந்து பருவமழை எப்படி வருது, புயல் ஏன் வருது, அந்த மான்சூன் சொல்கிறாங்களே, தென்மேற்கு பருவக்காற்று மூலம் மழை ஏன் வருது, வடகிழக்கு பருவக்காற்று மூலம் ஏன் மழை வருது, அதான் மான்சூன். இது மூலமாக என்னென்ன விதமான மழைகள் இருக்குது, புயல் எப்படி வருது, இதெல்லாம் வந்து நம்ம விரிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் சில கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க, பதில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் இந்த பதிவை நிச்சயமாக அனுப்புங்க. பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.